திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் இருவினை புனைந்து என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தன தன தனந்த தான தன தன தனந்த தான தன தன தனந்த தான தன தான. அருமையான சந்தம். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமோட இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமோட இருளற விளங்கியாறு முகமொடு கலந்து வேதம் இளையன இரண்டு பேரும் அழகான விருளற விளங்கியாறு முகமொடு கலந்து வேதம் இளையன இரண்டு பேரும் அழகான இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமோட விருளற விளங்கியாறு முகமொடு கலந்து பேதும் இளையன இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலர் தூவ பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலர் தூவ பரிவு கொடனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் பரிவு கொடனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலர் தூவ பரிவு கொடனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் அரிய என்னருந்திடாத அடியினை சிவந்த பாதம்
அடியன விளங்கியாடு நடராஜன் அரிய என்னறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலுரு இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெணாகும் அயலணி சிவன் புராரி அருள் சேயே அழலுறும் இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெணாகும் அடியணி சிவன் புராரி அருள் சேயே அரிய என்னறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலுறும் இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெணாகும் அயலணி சிவன் புராரி அருள் சேயே மறுவலர்கள் தின்பனார முடிவுடல் நடுங்க ஆவி மரளி உணவென்ற வேலை உடையோனே மறுவலர்கள் தின்பனார முடியுடன் நடுங்க ஆவி மரளி உணவென்ற வேலை உடையோனே வளைகுளமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே வளைகுளமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே மறுவலர்கள் தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரளி உணவென்ற வேலை உடையோனே வளைகுளம் அங்குள காவிரியின் வளைகுளமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே பரிவு கொடனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் வளைகுளமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து
போக மலமூட. அறிவு கண் அடியேன் அரும்பெரும் செயலாகிய சிவயோகத்தை மேற்கொண்டு அறிவு கண்ணாகும் நெற்றியிலுள்ள சுழுமுனை திறக்கப் பெற்று பிறவி பிணிக்கு காரணமான நல்வினை தீவினை இரண்டும் பிரிந்து ஓடிப்போகவும், நல்வினையும் போக வேண்டும், தீவினையும் போக வேண்டும். இரண்டும் விலங்குதான். நல்வினை தங்க விலங்கு, தீவினை இரும்பு விலங்கு. ஆகையால் விலங்குதான். இரண்டும் பிரிந்து ஓடிப்போகவும் ஆணவ மலமாகிய இருளற விளங்கி இருள் தேய்ந்து அதனால் மெஞ்ஞான ஒளி வீசவும் 6 முகங்களோடு கலந்து உன் 6 திருமுகங்களின் அருட்பெருக்கில் கலப்புற்று 2 பேரும் பேதம் இல்லை என ஆன்மாக்கள் நாம் பரமாத்மா ஆண்டவன் முருகன், பரமாத்மாவாகிய முருகனும் ஜீவாத்மாவாகிய அன்பர்களும் இரண்டர கலந்து ஒன்றாகி, இதிலே எப்பொழுதும் இரண்டர கலக்கும் பொழுது பிறவிப்பிணிகள் இருப்பதில்லை. இருவினையும் அளமுமர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் என்று திருவிடைமருதூர் பாடலிலே அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அருகுநுனி பணியணைய என்ற பாடலில் இருவரும் ஒன்றாகிவிட்டால் அதன் பிறகு அப்பில் உப்பு கலந்தது போல் அதே அளவு கொண்ட ஒரு வீசம் அல்லது ஒரு படி தண்ணீரில் ஒரு படி உப்பை கலந்தாலும் உப்பும் தண்ணீரும் சேர்ந்துதான் இருக்கும், தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் ஆன்மாக்கள் பரமாத்மாவுடன் கலந்துவிட்டால் ஒன்றாகத்தான் ஆகிவிடும். அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து அழகிய வாசம் மிக்க மலரும் அதன் நறுமணமும் போல ஒன்றி பேரின்பமுற்று மலரின் வாசனை நறுமணம், மலர் பூத்தாலே வாசம் வந்துவிடும், அதை அதிலிருந்து பிரிக்க முடியாது. அதுபோல் ஆன்மாக்கள் பரமாத்மாவுடன் சேர்ந்து விட்டால் பிறகு இருவினைகள் இருக்காது. இதிலே எதற்காக ஆன்மாக்கள் சந்தனத்தை பூசிக்கொள்கிறார்கள், பெண்கள் ஏன் நகை அணிந்து கொள்கிறார்கள் என்பது எல்லாம் கூட அருணகிரிநாதர் தெளிவாக கூறுகிறார். நாம் இந்த சந்தனம் என்பது சாப்பிட்டவுடன் திருமணம் மற்றும் விருந்து இவைகளுக்கெல்லாம் தருவது வழக்கம். அதை உடம்பில் பூசிக்கொண்டால் நன்றாக ஜீரணமாகும் என்பதுதான் இதன் உட்கருத்து. இப்பொழுதெல்லாம் திருமணத்தில் முதலிலேயே சந்தனத்தை கொடுத்து விடுகிறார்கள். முற்காலத்தில் திருமணத்திற்கு சாப்பிட்ட பிறகுதான் வெற்றிலைப்பாக்கு,
மற்றும் சந்தனத்தை கொடுப்பார்கள். நகைகள் அணிந்து கொள்வது பெண்களுக்கு அதிகம். ஏனென்றால் பெண்கள் வெளியில் செல்லுவதில்லை, ஆண்களுக்கு அவ்வளவாக நகைகள் போடுவதில்லை. சூரியனின் வெளிச்சமும் சூரியன் உடலில் பட்டால் என்ன பலன் கொடுக்குமோ அதை அந்த பொன் நகைகள் பெண்களுக்கு அளிக்கும் என்பது தெரிந்துதான் அவர்கள் வீட்டிற்கு உள்ளேயே இருப்பதால் அவர்களுக்கு நகைகள் அதிகம் போட்டு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சான்றோர்கள் முற்காலத்தில். அழகான பரிமள சுகந்த வித மயலென மகிழ்ந்து அழகிய வாசமிக்க மலரும் அதன் நறுமணம் போல ஒன்றி பேரின்பமுற்று தேவர் பணிய விண்மடந்தை பாத மலர்கள் தூவ தேவர்கள் வணங்கவும் தேவலோக மங்கையர்கள் திருவடிகளில் மலர் தூவவும் பரிவு கொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமயிலுடன் குலாவி வரவேணும். மிக்க அன்போடும் பண்போடும் எண்ணில்லாத பல கோடி முனிவர்கள் உன்னை புகழ்ந்து பாடவும் நீ பெரிய மயில் வாகனத்தில் ஏறி உல்லாசமுடன் வரவேண்டும் முருகா. அரி அயன் அறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியென விளங்கி ஆடு நடராஜன். திருமாலும் மகாவிஷ்ணு திருமால் பிரம்மனும் தேடி தேடி காண முடியாத திருவடிகளாம் செந்நிறம் பொருந்திய பாதங்களே உலகங்களுக்கு முதன்மையானவை என்று அருட்பெரும் ஜோதியாக ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜ பெருமானும் 1008 அண்டங்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த 1008 அண்டங்களுக்கும் தலைவர் நடராஜன் சிவபிரான். இவரின் அடிமுடி அறிய ஒண்ணாமல் இருந்த புராணங்கள் இருக்கின்றன. பிரம்மாவும் மகாவிஷ்ணு அடியையும் பிரம்மா முடியையும் தேடி போனார். இவர் 2 பேருமே அவரின் முடியையும் காண முடியவில்லை, அடியையும் காண முடியவில்லை. ஆகையால் அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற நடராஜ பெருமானின் அழலுற இரும்பின் மேனி நெருப்பில் இட்டு மிக ஒளிரும் இரும்பை போன்ற செம்மேனியைக் கண்டு மகிழ் மரகதம் பெண் ஆகம் அயல் அணி மகிழ்ச்சியடையும் மரகத மேனி பார்வதியை அருகில் அமர்த்திய சிவன் புராரி அருள் சேயே. சிவனுமாகிய திரிபுராந்தகன், திரிபுரத்தை எரித்தவர் அல்லவா, பெற்று அருளிய திருப்புதல்வனே முருகா. மறுபலர்கள் இன்பனாரா முடிவுடல் நடுங்க பகைவராகிய அசுரர்களின் வலிமையான அலங்கார ஆரமணிந்த தலைகள் உடல்கள் அச்சத்தில் நடுங்க ஆவி மரளி உணவென்ற வேலை உடையவனே. அவர்களது அந்த அசுரர்களின் உயிரை யமன் உண்ண வெற்றி பெற்ற வேலை உடையவனே முருகா. வளைகுளம் அலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமிமலை மிசை விளங்கு தேவர் பெருமாளே. சங்கு கூட்டங்கள் ஒளி வீசும் காவிரி நதியின் வடப்புறத்தில்
சுவாமிமலை என்ற திருவேரகத்தில் விளங்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனே பெருமாளே, நீ என் ஆன்மாக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்றால், பெரிய மயில் வாகனத்தில் ஏறி உல்லாசமுடன் நீ வரவேணும் முருகா என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே கூறுகிறார். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமூட இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமூட விருளர விளங்கியாறு முகமொடு கலந்து பேதம் இளையன இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மலத்தூவ பரிவு கொடனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் அரியன் அழிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கியாடு நடராஜன் அழலுறும் இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெனாகும் அயலணி சிவன் புராரி அருள் சேயே மறுவளர்கள் தின்பனார முடியுடல் நடுங்கவி மரளியுணவென்று வேலை உடையோனே வளை குளமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே மலைமிசை விளங்கு தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.